ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அக்டோபர் 16 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எட்டர்னல் இன்னைக்கு Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 63% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 176 crore கொடுத்துருக்காங்க, இப்போ 65 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 183% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். லாஸ்ட் இயர் 4799 crore கொடுத்துருக்காங்க, இப்போ 13590 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 188% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேஷ் பேலன்ஸ் இவங்ககிட்ட இருக்கிற டோட்டல் கேஷ் பேலன்ஸ் கம்மி ஆயிருக்கு. Q1 பார்த்தீங்கன்னா 18,857 crore சொல்லியிருந்தாங்க, இப்போ 18,314 crore தான் கேஷ் பேலன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 22% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ஆர்டர் வேல்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸில் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த்லி டிரான்சாக்டிங் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 24.1 million சொல்லியிருக்காங்க. பிளிங்கிட் அதாவது குயிக் காமர்ஸ் பிஸ்னஸ்லேருந்து கிடைக்கிற ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 756% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் எபிடா லாஸ் சொல்லியிருக்காங்க, 156 crore கம்மி ஆயிருக்கு. Q1ல் 162 crore கொடுத்துருக்காங்க. நெட் ஆர்டர் வேல்யூ 137% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருக்காங்க, 524. விப்ரோ Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,209 crore லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க, இப்போ 3,246 crore கொடுத்துருக்காங்க. 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22,302 crore லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க, இப்போ 22,697 crore கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 0.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய லார்ஜ் டீல் புக்கிங்ஸ்லாம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓவர் $9.5 billion கிடச்சிருக்கு. இவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26 கைடன்ஸ்க்கு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 2,591 to 2,644 million அவங்களோட ரெவன்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே க்ரோத் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல் வைஸ் 0.5 to 1.5% வரைக்கும் இருக்கும். கான்ஸ்டன்ட் கரன்சி மெயின்டைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி விப்ரோட ஷேர் ப்ரைஸ் 1.39% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது ரிசல்ட்டுக்கு அப்புறம். கனரா ரொபாக்கோ ஏஎம்சி எஸ்டர்டேவே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். இன்றைக்கி லிஸ்ட் ஆக போகுதுன்னு. ஐபிஓ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 266, லிஸ்டிங் ப்ரைஸ் எவ்வளோக்கு லிஸ்ட் ஆச்சுன்னா நியர் டு 5% தான் லிஸ்ட் ஆச்சு. 280.25 லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பிஎல் கேபிட்டல்ன்றவங்க எஸ்டர்டே பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க, 320 டார்கெட்டுன்னு கொடுத்துருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாரி இன்றைக்கி 315 வரைக்கும் நான் பார்க்கும்போது 315 வரைக்கும் போயிருந்தது. ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் இன்றைக்கி 300 ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 13.2% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,364 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கரன்சி க்ரோத் இயர் ஆன் இயர் பேசிஸில் 2.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்டேபிளில் தான் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் ஸ்டேபிளாக இருக்குது, 21%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 38% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்டரிம் டிவிடெண்டாக 23 per share தரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பைபேக் சொல்லியிருக்காங்க. 18,000 crore ஷேர் பைபேக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ். ஆனால் இதுக்கான ரெக்கார்ட் டேட் இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ரெவன்யூ க்ரோத் வந்து 2 to 3% கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 20 to 22% மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் மார்ஜின் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 21% ஸ்டேபிளாக தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபோசிஸ். ஜி என்டர்டெயின்மெண்ட் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது. ஜி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 63% இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்மி ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் 209 crore கொடுத்துருக்காங்க, இப்போ 76.5 crore கம்மி ஆயிருக்கு.
என்ன ரீசன் ஃபார் கம்மியானதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா லோவர் அட்வர்டைசிங் ஸ்பெண்டிங் பை கம்பெனி. ஸோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஆட்லேருந்து வர ரெவன்யூ எல்லாமே வீக் டிமாண்டாக இருக்குது. ஸோ அட்வர்டைசர்கிட்டேருந்து வர்றது எல்லாமே வீக் டிமாண்டாக இருக்குது. ஸோ ரெவன்யூ அதனால தான் கம்மியாகுது. அதாவது அட்வர்டைசிங் சரியாக கிடைக்கிறது இல்லை, ரொம்ப வீக்காக இருக்குது இவங்க ஜி என்டர்டெயின்மெண்ட் கிட்ட. ஸோ அதனால தான் ரெவன்யூவும் கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்குது, ரிசல்ட்டும் நல்லா வரல. நெஸ்லே இந்தியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட் அலோன் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 23.6% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. 753.2 crores கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 17% டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10.6% அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா. ஓலோ எலக்ட்ரிக் ஷேர் இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு, 55.38 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எஸ்டர்டேவும் 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு, இன்றைக்கி 5% அப்பர் சர்க்கியூட் ஆகிருக்கு. டோட்டலாக 2 நாளையும் சேர்த்து 10.2% கிட்ட ஏறி இருக்கு. ஸோ எதனாலனா எஸ்டர்டே அவங்க டே பிஃபோர் எஸ்டர்டே சொல்லியிருந்தாங்க ஓலோ சக்தின்றதை அறிமுகப்படுத்த போகிறோன்னு சொல்லி. ஸோ அதோட விளைவாக தான் 2 நாளில் மட்டும் சேர்ந்து 10.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓலோ எலக்ட்ரிக். நொமோரா நிஃப்டி 50க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. மார்ச் 2026 26,140 ரீச் ஆகும்னு சொல்லி டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ரேஞ்சு 4% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னா ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், டைட்டன், ஸ்விக்கி, ஆல்கம் லெபார்டரிஸ்லாம் அவங்களோட ப்ரிஃபர்டு ஸ்டாக்காக லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஆட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல், பிபிசிஎல் அண்ட் லோதா டெவலப்பர்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நொமோரா. சிஎன்ட் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு, 28.8% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. சிஎன்ட் எனக்கு தெரிஞ்சு 52 வீக் லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ரிசல்ட்டும் ஒன்றும் நல்லா கொடுக்கல. ரெவன்யூ 3.7% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. எபிடா பார்த்தீங்கன்னா 36.4% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. 146.7 crore கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 12.5%லேருந்து 8.2% கம்மி ஆயிருக்கு. ஆனால் இன்டரிம் டிவிடெண்ட் 16 per share தரதா சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 11.5% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,706 crore-லேருந்து 3,018 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏவை கம்மி பண்ணியிருக்காங்க, 3.01%லேருந்து 2.60%, அதாவது நான் பர்ஃபார்மிங் அசெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. நெட் என்பிஏவும் சீக்வன்ஷியல் வைஸில் கம்மி பண்ணியிருக்காங்க, 0.18%லேருந்து 0.16%. அண்ட் தென் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிருக்கு, 739 crore. ஸோ அதனால தான் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஷேர் வந்து இன்றைக்கி 2.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் இது வரைக்கும் 55% வரைக்கும் இந்த இயரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்டிஐ மைண்ட்ரி Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 10% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டிமேட்டை பீட் பண்ணியிருக்கு. 1,254 crore எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து 1,381 crore இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.6% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எபிடா 17% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 14.3%லேருந்து 15.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டரிம் டிவிடெண்டாக 22 per share தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 24. JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கல. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2.8% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆனால் 26.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 24% இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 67.5%லேருந்து 40.6% கம்மி ஆயிருக்கு. சில்வர் இன்னைக்கு ரெக்கார்டு ஹையை எட்டியிருக்கு. ஒரு கிலோகிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1.64 lakh எட்டியிருக்கு. ஸோ என்ன மெயின் ரீசன்னா சில்வர் ஷார்ட்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. சோலார், இவிஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே சில்வரோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்யூச்சரில் 2026 எண்டில்
பெர் கிலோகிராமுக்கு 2.4 லேக் வரைக்கும் சில்வர் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.